Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இந்த வாழ்ற உலகத்துல அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர், நிந்தனைகள் இதன் மத்தியில தான் நம்ம கடந்து போறோம். ஒருவருக்காக ஜெபம் பண்றது மிகவும் கிருபை வாய்ந்தது. நீங்க பிறருக்காக ஜெபிக்கிறப்போ இயேசுவின் கரம் அவர்களை தாங்கும். எஸ், அது ஒரு வல்லமையான ஆயுதம். அதே சமயம் பிறருக்கு ஒரு பாதுகாவலாகவும் இருக்கும். டுடேஸ் பிரேயர், இன்றைய ஜெபம் இது குறித்து தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பராக்கிரம தேவனே, உமக்கே எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Galatians 6th chapter 2nd verse. Bear one another's burdens and so fulfill the law of Christ. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமேன். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஹெவன்லி டர்ஃப் மினிஸ்ட்ரிஸ் ஃபேமிலி ஒவ்வொருத்தரையும் இன்னும் யாராக இருந்தாலும் இந்த கேட்கிறப்போவே கர்த்தாவே, இந்த ஜெபம் மூலியமாக அவர்கள் பாரம் எதுவாக இருந்தாலும் இயேசுவை உங்க பாதத்திலே நாங்க வைக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க நீங்க சொல்லிட்டீங்கப்பா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொன்ன இயேசு கிறிஸ்துவே, எங்களோட கவலைகள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், இன்னும் நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பா உங்க பாதத்திலே நாங்க வைக்கிறோம். கர்த்தாவே, என்னென்ன சூழ்நிலைகளை உமது பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்துவீராக. பயம் நீங்குவதாக, சோர்வுகள் நீங்குவதாக, அவமானங்கள் மாறுவதாக. வனாந்தரமான வாழ்க்கை கர்த்தாவே உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பயிர் நிலமாக மாற்றி அமைத்து தருவீராக. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். அநேக காரியத்திற்காக உமது பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இயேசுவே, உங்க பராக்கிரம கரம் இடைப்படுவதாக. கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் ஜெபிக்கிற கிருபைகளை தருவீராக. அப்பொழுது அந்த குடும்பம் இயேசுவின் சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே ஒரு சமாதானத்தை தருவீராக. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காகவும் ஜெபிக்க கிருபை செய்யுங்க. நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், இல்ல ஒரு சில காரியங்கள் நாங்க பார்க்கிறப்போ பிறர் படுகின்ற வேதனையை பார்த்து நாங்க ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. கண்ணீரின் பாதையில் இருக்கிற ஒரு சில பிள்ளைகளை பார்த்து கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்ற ஜெப வீரர்களாக எங்க எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால் உருவாக்குங்கப்பா. வணைந்து ஆளுகை செய்யுங்க. அநேக வேதனைகளை நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. இந்த ஜெபம் அவர்களை பலப்படுத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எங்களுடைய பலவீனத்துல உங்க பலன் பூர்ணமாக விளங்கும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. Do not be afraid for I am with you நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. இயேசுவே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு தருவீராக. இருதயத்தில் அநேக காயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சமாதானத்தை தாங்கப்பா. உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு சமாதானத்தை தருவீராக. சமாதான பிரபுவான இயேசு கிறிஸ்துவே, இவளுக்கு ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். தேவ கிருபையினால் நிரப்புவீராக. தேவ வல்லமையினால் நிரப்புங்கப்பா. பிறருக்காக ஜெபிக்கிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்குங்க. அதே சமயம் நாங்க உங்க பாதத்தண்டை அமர்ந்திருக்க கிருபை செய்யுங்க. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக, பிறரையும் ஆயத்தப்படுத்துகிற சீஷர்களாக எங்களை உருவாக்கி வணைந்து ஆளுகை செய்யுங்கப்பா. கர்த்தாவை, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவர்களை பாதுகாத்து பொறுப்படுத்த வாங்கி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வாய் நடத்துங்க.
இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Request, pray for Evangelist of Ministries and for me and for my family. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம். And I will also be praying for each and every one of you, for all the Evangelist of Ministries family. God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.